بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا بما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தொடராக வாரம் சூரத்து நூருடைய தப்சீர் விளக்க வகுப்பை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சென்ற வாரம் முக்கியமான சில விடயங்களை பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்கள் என்றால் யாரு, மூமின்களுடைய பண்பு என்ன, அதே போல மூமின்களுக்கு மாற்றமான மூமின்களுக்கு எதிராக முனாஃபிக்குகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்தி அவருடைய பண்பு என்ன என்பதை எல்லாம் நோக்க சொல்லி காட்டியிருக்கிறான். யாருக்காவது அடையாளப்படுத்த முடியுமா? ஆமா, அதாவது தீர்ப்பு சொல்வதற்காக அழைத்தால் அல்லாஹ் கட்டுப்பட்டு வருகை தரக்கூடியது யாரு? மூமின்கள். அல்லாஹ்வுக்கு, அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம், குர்ஆன் சுன்னா பக்கம் அழைப்பு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வதை போல் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இஷ்டத்துக்காக அல்லது இந்த மாதிரி தீர்ப்பு வழங்குகின்ற அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வார்கள்? வரமாட்டார்கள், அந்த அழைப்பை மறுத்து விடுவார்கள். அவர்கள் யார் என்றால் காஃபிர்கள். இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நூருடைய 55வது வசனத்தில் சில வாக்குகள் அழைக்கின்றான், சில வாக்களிக்கின்றான். யாருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த வாக்கு எப்படியான வாக்கு என்று கேட்டா, அந்த வாக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றுவதாக இருந்தால் மனிதர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்கள் செய்ய வேண்டும். அப்படியான சில வாக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நூருடைய 55வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், யாரு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல்கள் புரிகிறார்களோ அப்படியான மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதியை வாக்களிக்கின்றான். என்ன வாக்களிக்கிறான் அப்படி என்று கேட்டா, லியஸ்தக்லிஃபன்னஹும், அவர்களை நாங்கள் பிரதிநிதியாக்குவோம், லியஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா இஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால் யார் எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வணக்க வழிபாடுகளை சரியாக எடுத்து நடந்தார்களோ அப்படியான மக்களை எப்படி பிரதிநிதியாக்கினானோ அதே போன்று சில மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு நல்லமல்கள் புரிகிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கின்றான், உலகத்துடைய பிரதிநிதியாக ஆக்கின்றான். அதே நேரத்துல இரண்டாவது வாக்குறுதி, ஒன்னாவது வாக்குறுதி என்னன்னு கேட்டா பிரதிநிதியாக ஆக்குறது. இரண்டாவது வாக்குறுதி என்னன்னு கேட்டா, வல யுமக்கினன்ன லஹும் தீனஹும், உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்துடைய நடவடிக்கைகளை, மார்க்கத்துடைய காரியங்களை செயற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவான். அது எப்படியான மார்க்கம் என்று கேட்டா, தீனஹும் உள்ளது இர்தபாலஹும், அவர்கள் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம். அந்த மாதிரி மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றான். இது இரண்டாவது வாக்குறுதி. மூணாவது வாக்குறுதி என்னன்னு கேட்டா, வல யுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா, அதாவது பயமான ஒரு அச்சமான சூழ்நிலைக்கு பின்னால அமைதியையும் பாதுகாப்பையும் நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று 3 வாக்குறுதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். சொல்லி காட்டிய பின்னால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நிபந்தனை சொல்றான். என்னது? யஅபுதுனனி, என்னை நீங்கள் வணங்குங்கள், வலா யுஷ்ரிகூன பி ஷைஆ, நீங்கள் என்னை கொண்டு யாருக்கும் இணை கற்பித்து விடாதீர்கள். இப்படி என்னை வணங்கி எனக்கு இணை கற்பிக்காமல் இருக்கிற பொழுது இந்த மாதிரி 3 விடயங்களை என்ன செய்கின்றேன்? வாக்குறுதியாக அளிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னால ஒமன் கஃபர பஅத தாலிக, இதற்கு பின்னால இந்த மாதிரி மூணாவது என்னன்னு கேட்டா, வல யுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா, அதாவது அச்சமான சூழ்நிலை, பயத்துக்கு பின்னால ஒரு பாதுகாப்பை தருவோம். பின்னால நம்ம பார்ப்போம் என்னன்னு முழுமையாக. இதுக்கு நிபந்தனை என்னன்னு கேட்டா, யஅபுதுனனி, என்ன நீங்க வழங்கணும், வலா யுஷ்ரிகூன பி ஷைஆ, என்னை கொண்டு என்ன செய்து இணை கற்பித்து விடக்கூடாது. ஒமன் கஃபர பஅத தாலிக, இந்த மாதிரி செய்த பின்னால உங்களை உலகத்துடைய பிரதிநிதியாக்கி உங்களுக்கு பயம் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இந்த மார்க்கத்துடைய காரியங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்த பின்னால யாரு நிராகரிக்கிறார்களோ அவர்கள் யாருன்னு கேட்டா அவர்கள் தான் மோசமான பாவிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த வசனத்துடைய சபபுன் நுசூல், இந்த வசனம் இறங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலே வாழ்கிற பொழுது சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், அப்படித்தானே?
சந்தோஷமா வாழவில்லை, கஷ்டத்தோடு வாழ்ந்தார்கள். மார்க்கத்தை சரியாக நடைமுறைப்படுத்த முடியாது, பயத்தோடு இருந்தார்கள். எங்க என்ன செய்தார், அதாவது ஒரு வீட்டுலதான் என்ன செய்தார்கள், மார்க்க நடவடிக்கை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அர்க்கம், அபில் அர்க்கம் என்கிற சஹாபியுடைய வீட்டுல இப்படி ஒரு பயங்கரமான சூழல். அதே நேரத்துல சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம், இந்த மாதிரி பயத்தோட இருக்கிறோமே, இந்த மார்க்கத்துடைய கடமைகளை சரியாக நிறைவேற்ற முடியாத இந்த மாதிரி சூழல்ல இருக்கிறோம், எப்பொழுதாவது ஒரு நல்ல சூழல், அமைதியான ஒரு சூழல், நம்முடைய மார்க்கத்தை சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வருமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் போய் என்ன செய்யறாங்க, ஒரு முறைப்பாடு பண்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி நம்ம கஷ்டத்தோட இருக்கிறோம், வணக்க வழிபாட சரியா மறைமுகமா செய்கின்றோம், அல்லாதாவது மக்களுக்கு முன்னால போய் பிரச்சாரம் பண்ண முடியாது, மக்கள் அடிக்க நினைக்கிறார்கள், நம்மளை இந்த ஊரை விட்டு விரட்டுவதற்காக நினைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காக நினைக்கிறார்கள். இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரை பேசி இருக்கிற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாக்குறுதியை, இந்த வசனத்தை போடுகின்றான், இந்த வசனத்தை இறக்கி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிற பொழுது ஈமான், அதாவது அல்லதீன ஆமனு வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொள்றது, நல்லமல் செய்யறது. குர்ஆன்ல நிறைய கேள்விப்பட்டிருமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிட்டத்தட்ட 75 இடங்கள்ல ஈமானையும் நல்லமலையும் சேர்த்து சொல்லி காட்டுறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்கள். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், இப்படி பல இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஈமானையும் நல்லமலையும் சொல்லி காட்டுகின்றார். இப்போ ஈமான் என்றா என்ன? நல்லமல் செய்யறது ஈமானா இல்லையா? நல்லமல் ஒருத்தர் செய்யறான்னு கேட்டா ஒரு மூமினா இருக்கிறாரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல சொல்லி காட்டுகிற பொழுது மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், யாரு நல்லறங்கள் செய்கிறார்களோ வஹுவ முஃமினுன், அவர்தான் யாரு? மூமின்கள். நல்லமல் செய்தா மூமின் தான். அப்ப திரும்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்கள்ல, சுமார் 75 இடங்கள்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா ஈமானையும் இந்த நல்லமலையுமே சேர்த்து சொல்லி காட்டுற செய்தியை பார்க்கிறோம். அப்ப ஈமானுக்கும் நல்லமலுக்கும் என்ன தொடர்பு அல்லது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனியே சொன்னால் நல்லமல் அதிலே சேர்ந்து விடும். ஈமானையும் நல்லமலையும் சேர்த்து சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஈமானின் மூலமாக நாடக்கூடிய விடயம் என்னன்னு கேட்டா அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது, ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களை நம்பிக்கை கொள்வது, ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களை ஈமான் கொள்வதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடுகின்றான். தனியே அது மட்டும்தான் நாடுவான். அதற்கு பின்னால் என்ன செய்யப்படுவான்? நல்லமல்கள், வழிபாடு, தொழுகை, நோன்பு, நல்ல முறை நடந்து கொள்வது, இந்த மாதிரி நல்லமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே நேரத்துல ஈமான் எங்க இருக்கும், ஈமானுடைய இடம் என்ன, ஈமான் எங்க இருக்கும்னு கேட்டா ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகத்துன், அதாவது மனிதனுடைய உள்ளத்துல, உடம்பில ஒரு பகுதி இருக்குது, இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லஹு, அந்த பகுதி அது சரியாக விட்டால் மனிதனுடைய உடம்பு எல்லாமே அனைத்து பாகங்களும் அனைத்து அங்கங்களும் என்ன செய்து விடுது, சரியாக விடுகிறது. வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லஹு அப்படின்னு அல்லாஹ்வுடைய சொல்லிட்டு அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். அப்ப உள்ளம் என்பது எங்க, அதாவது ஈமானுடைய பகுதி என்ன, இடம் என்னன்னு கேட்டா உள்ளம். அல்லாஹ்வுடைய தூதர் நிபுணத்துல சொல்லி காட்டுகிற பொழுது அத்தக்வா ஹாஹுனா, தக்வா எங்க இருக்குது, உள்ளத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டினார்கள். ஆனா நல்லமல்னா என்ன, நல்லமலுக்கும் ஈமானுக்கு என்ன தொடர்பு கேட்டா, ஒரு மனிதர் முஃமினாக இருக்கிறாரு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறாரு, ஈமான்ல தெளிவாக இருக்கிறான்னு கேட்டா அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய வெளிப்பாடுதான் நல்லமல்கள். நல்லதை பார்ப்பாரு, நல்லதை கேட்பாரு, நல்லது பக்கம் செல்வாரு. அப்போ ஈமானுடைய வெளிப்பாடு, ஈமானுடைய பிரதிபலிப்பு என்னன்னு கேட்டா நல்லமல்கள். அந்த நல்லமல்கள் எதை செய்யும்? நம்முடைய கண்கள், காது, அதாவது நம்முடைய ஜவாரி, நம்முடைய உடல் உறுப்புகள் அந்த நல்லறங்களை செய்யும் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டி இருக்கிற செய்தியை பார்க்கும். அதே நேரத்துல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஒரு மனிதர் நல்லமல் செய்கிறாரு, அந்த நல்லமலை எப்படி நல்லமல்னு நம்ம நிர்ணயிக்கிறது? இப்ப தொழுகிறாரு, தொழுகை என்பது நல்லமல் தான், அப்படியா இல்லையா? தொழுகிறாரு, நோன்பு பிடிக்கிறாரு, இது உண்மையிலேயே நல்லமல் தானா, இதற்கு கூலி கொடுக்கப்படும் என்பதை நம்ம எப்படி நிர்ணயிக்கலாம் அப்படின்னு கேட்டா 3 அடிப்படை இருக்குது. அதாவது உலமாக்கள் நமக்கு என்ன சொல்லி தரான்னு கேட்டா, அல்-அமாலு லா தகூனு ஸாலிஹத்தன் இல்லா இதா இஜ்தமஅத் ஃபீஹா ஸலாஸத்து உமூர், 3 விடயங்கள் இருக்குது. அந்த 3 விடயங்களுமே ஒன்று சேராவிட்டால் நல்லமலாக கணிக்க முடியாது. ஒரு மனிதர் செய்கிற விடயங்கள் அமாலு ஸாலிஹா, நல்லமல்கள் என்று நம்ம எப்ப சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, 1வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதர், ஒரு காஃபிர் ஒரு அமல் செய்கிறாரு,
அவரு அந்த அமலை நல்லவளாக எடுத்துக்கொள்ள முடியுமா? நான் பார்த்தோம், எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் என்ன செய்தாலுமே அல்லாஹ்விடத்திலே எந்த பெருமானமும் இல்ல ஒரு காபிர் செய்யக்கூடிய அமலுக்கு. அதனால தான் என்ன சொல்றான்னு கேட்டா, கௌனிஹா அலா அலா அகீதா அலா அசாஸில் அகீதத்தின் சஹீஹா, சரியான அகீதா, அல்லாஹ் ஏற்றி ஈமான் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களை ஈமான் கொன்று சரியாக அமைந்தால் அது ஒன்னாம் நிபந்தனை சரியா இருக்கணும். அதனால்தான் காபிர்கள் செய்கின்ற அமலுக்கு, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் செய்கின்ற அமலுக்கு எந்த பெருமானமும் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அதே நேரத்துல இப்ப அக்கீதா சரியா இருக்கிறது, நல்ல மனிதர் தெளிவான அக்கீதால இருக்கிறாரு, அவர் செய்த அமல்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கப்படுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இப்போ அது அடுத்தது என்னன்னு கேட்டா, கௌனிஹா அலா ஷரா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த ஒரு செயலா இருக்கணும். ஒரு நல்ல அக்கீதா இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத ஒரு செயலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு நன்மை வழங்குவானா? கண்டிப்பாக நன்மை வழங்க மாட்டான். அப்ப அக்கீதால சரியான அக்கீதால இருக்க வேண்டும். அதே நேரத்துல நபியில அல்லாஹ் அல்லாஹ் மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சதா இருக்க வேண்டும். ரைட், அக்கீதா சரியா இருக்கிறது, ஒரு முஸ்லிமா இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச வணக்கத்தை தான் செய்யறாரு, தொழுகிறாரு, நோன்பு பிடிக்கிறாரு. இப்ப நோன்பு பிடிக்கிற ஒருத்தர் நோன்பை கண்டிப்பா இவருக்கு நன்மை தான் வழங்கி விட்டான் என்று சொல்ல முடியுமா? நமக்கு சொல்ல முடியாது. நல்லமல் செய்தாலும் கூட சரியான மன்ஹஜ் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅல இருக்கிறாரு, நல்ல அகீதால இருக்கிறாரு, இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி கொடுத்த வணக்கத்தை செய்கிறார். அப்படி செய்தாலும் கூட ஐயகூனல் ஆமிலு முஃப்லிசன் அலா அமலிஹி, அவர் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு தான் செய்கின்றேன் என்கிற அந்த உள்ளத்துடைய அந்த நியத் இருக்கிறதே, அந்த எண்ணம் சரியாக இருக்கணும். அப்போ இந்த மூன்று விடயங்களும் இல்லாவிட்டால், இந்த மூணு விடயங்களும் எப்ப ஒன்று சேர்கிறதோ அப்ப என்னது? அதுதான் அமாலு சாலிஹா, நல்ல அமல்கள். இந்த அமாலு சாலிஹா எப்போ வரும் கேட்டா, ஒரு மனிதனுடைய ஈமான் எவ்வளவு பவராக இருக்கிறதோ, ஈமான் சரியாக இருக்கிற பொழுது அதனுடைய வெளிப்பாடு என்னது? நல்லமல்கள். நல்லமல்களை கணிக்கணுமா இருந்தா இந்த மூணு விடயங்கள் மடிப்படியாக இருக்கு. எண்ணித்துக்குரிய எல்லாம் முடியார்களே, உலக வாழ்க்கையில அல்லாஹ் உலகத்துல பாக்குறோம், இன்னைக்கு கஷ்டத்தோடு இருக்கிற மனிதர்களை பாக்குறோம், கவலைகள் துன்பங்கள் இப்படி கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்க்கணும். எண்ணித்துக்கு எல்லாம் முடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்னன்னு கேட்டா, அதாவது கஷ்டம் கவலை துன்பம் இன்றைக்கு உலகத்தை பார்க்கிறோமா இல்லையா? நிறைய பேர் ஒரு மன உளைச்சல் இருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் நம்ம இந்த டெக்னாலஜி உலகத்துடைய வளர்ச்சி அந்த மாதிரி தான் ஆக்கி வைத்திருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வின் பக்கம் மீள்வது, நம்முடைய தக்குவாவை அதிகரித்துக் கொள்வது, அல்லது ஈமானை அதிகரித்துக் கொள்வது, மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது. இதெல்லாம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? ஒரு மனிதர் அல்லாஹ் கட்டுப்பட்டு நல்லமல்கள் செய்கிற பொழுதுதான் இந்த மாதிரி பண்பாடுள்ள மனிதராக, உள்ளத்தில் உள்ள கஷ்ட கவலை துன்பம் இதெல்லாம் போக விடுமாக இருந்தா கண்டிப்பாக நல்லறங்களின் பக்கம் அல்லாஹுடைய நெருக்கம் தக்குவா ஈமான் இவைகள் மூலமாகத்தான் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி உலகத்துடைய துன்பங்கள் உலகத்துடைய கவலைகள் எல்லாம் நீக்க முடியும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நல்லமல்கள் அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது, தக்குவாவை அதிகரிக்கிறது, ஈமானை அதிகரிக்கிறது. வீட்டு சூழல் அல்லது சமுதாய சூழல் ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய வடக்கோழிபாடுகள் நம்முடைய அமல் நம்முடைய அமல் இந்த நல்ல காரியங்கள் ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்கு எல்லாம் முடியார்களே, அதுல கவனமாக இருக்கணும். அதே நேரத்துல ஒரு சாலிகான அமல் செய்யக்கூடிய நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்வார் தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கம் நல்ல நம்பிக்கை வைப்பாரு. யாரை வணங்குறோம், யாரிடத்துல பொறுப்பு சாட்டுகின்றோம், யாரிடத்துல நம்முடைய காரியங்களை பொறுப்பு கொடுக்கிறோம் என்பதுல கவனமா இருப்பாரு. இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லது வனக்கோழிபாடு செய்கிற பொழுது நல்ல உணர்வோடு செய்வாரு. சுபு கிளம்புறது எல்லாரும் கஷ்டமா இருக்கிறது. ஆனா யாரு அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, யார் உண்மையில் அல்லாஹ் கட்டுப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த மாதிரி விடயங்கள் இரவுடைய வணக்கங்கள் கஷ்டமாக உணர்கின்றோமே, அந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள் என்றைக்கும் இன்பத்தோட செய்வார் அந்த மாதிரி வணக்க வழிபாடுகளை. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அதெல்லாம் கவனமா இருக்கணும். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல 3 வாக்குறுதியை கொடுக்குறான். அதுல 1வது வாக்குறுதி என்னன்னு கேட்டா, உலகத்துல அந்த மாதிரி மனிதர்களை நாங்கள் பிரதிநிதியாக்குவோம். கமா இஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால எப்படி சமுதாயத்தை, இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்தை எப்படி பிரதிநிதிகளாக ஆக்கினோமோ, உலகத்துடைய ஆட்சிகளாக மாற்றினோமோ, அப்படி யார் இந்த வணக்க வழிபாடை சரியாக செய்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த ஆட்சி அதிகாரத்தை உலகத்துடைய அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் முடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிற பொழுது, வஸ்குரு இத் அன்தும் கலீலுன், நபியே நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க, கொஞ்சம் மனிதர்களாக சொற்ப எண்ணிக்கை கொண்டவராக இருந்தீங்க. அந்த மாதிரி நேரத்துல
உங்களுடைய உள்ளத்துல என்ன வந்துருது, என்ன எப்படி எண்ணிக்கொண்டிருந்தது தெரியுமா? முஸ்தத்அஃபூன ஃபில் அர்தி, உலகத்துல பலவீனமானவர்களாக, உலகத்துல கொஞ்சமான எண்ணிக்கை கொண்டு உலகத்திலே பலவீனமான மனிதர்களாக இருந்தீங்க. அந்த மாதிரி நேரத்துல தகாஃபூன ஐய தகத்தஃப பிக்குமுன் நாஸ், மக்கள் உங்களை தாக்கி விடுவார்கள், மக்கள் உங்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்து விடுவார்கள் என்று அஞ்சிக் கொண்டிருந்தீர்கள். ஃபஆவாக்கும், உங்களுக்கு தங்குமிடத்தை தந்தோம், உங்களை பாதுகாத்தோம். வஅய்யதகும் பினஸ்ரிஹி, நாங்கள் வெற்றியை கொண்டு உதவியை கொண்டு உங்களை பலப்படுத்தினோம். அதே நேரத்துல வரஸககும் மினத் தய்யிபாத், நல்ல ஆகாரங்கள் நல்ல வாழ்வாதாரத்தை வழங்கினோம். லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக. என்னது அல்லாஹ்வுடையார்களே, உலக வாழ்க்கையில யாராவது பலவீனப்பட்டிருந்தா, கஷ்டப்பட்டிருந்தா, அவர் என்ன செய்கிறாரு? கஷ்டத்தும் துன்பத்துக்கும் மத்தியிலுமே என்ன செய்கிறாரு? அல்லாஹ்வை வணங்குகின்றார், அல்லாஹ்வின் பக்கம் மீள்கிறாரு, அல்லாஹ்வுடைய அந்த வணக்க வழிபாட்டுல சரியா இருக்கிறாரு, ஈமான்ல சரியா இருக்கிறார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார், அவருக்கு உலகத்துடைய நல்ல ஒரு பெருமானத்தை ஆக்குவான் என்பதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? வரலாற்றின் மூலமாக பார்க்கிறோம். பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. ஃபிரௌன் தான், அதாவது ஃபிரௌனுக்கு எதிராக போராடுறாரு அல்லாஹ்வுடைய. ஏதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாருன்னு கேட்டா சாதாரண மனிதர். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா ஃபிரௌனுக்கு எதிராக போராடுறாரு. ஃபிரௌன் என்றது நம்ம பார்க்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆட்சியாளர் கிடையாது. அவர் எப்படியான மனிதர்னு கேட்டா தன்னுடைய கருத்துல உறுதியா இருக்கிறாரு. தன்னுடைய கருத்துல உறுதியா இருக்கிறது மட்டுமல்லாம அந்த கருத்துக்கு எதிராக யாராவது வந்தா அவர் கொலை செய்து விடுவாரு. கொலை செய்வதற்கு கொஞ்சம் கூட தயங்காத ஒரு மனிதர் அந்த ஃபிரௌன். அந்த மாதிரி மனிதர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாரு. எப்படி போறாரு கேட்டா சத்தியத்தை சொல்வதற்காக போறாரு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ஹாரூன் இருக்கிறாரு ஆயிஷா, அவர் அனுப்புங்க, நான் எனக்கு சரியா பேச்சு வருது இல்ல. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி கோரிக்கை முன் வைக்கிறாங்க. இது சூரத்து கஸஸ்ல நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு ஆட்சி, அதாவது அதிபயங்கரமான ஒரு மனிதர், கொடுங்கோல் ஆட்சியாளருக்கு மத்தியில இவரை போய் தவா பண்றாரு, பிரச்சாரம் பண்றாரு. கடைசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான் அந்த மக்களுக்கு, அந்த உலகத்துடைய இன்பங்களை கொடுக்கிறான், உலகத்துடைய வளங்களை பொக்கிஷத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஃபிரௌனை அழித்து விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். பல இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுறார். கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த மாதிரி அப்ப சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? கவலையோடு அல்லாஹ்வுடைய தூதர் வாராங்க. யார சொல்லலாம், நம்ம கவலையோடு இருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி நம்முடைய வணக்கோழிபாடு செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம், தொழ முடியல, நம்முடைய வணக்கோழிபாடுகள் இந்த கட்டுப்பாடு இந்த மார்க்கத்தை சரியாக நிலைநாட்ட முடியவில்லை என்கிற கவலையோடு துன்பத்தோடு வந்து பேசுற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கிறான்னு கேட்டா, நாங்கள் உங்களுக்கு லஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி, உங்களை பிரதிநிதியாக்குவோம். எப்படி பிரதிநிதியாக்குவோம்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு எப்படி கொடுத்தோமோ அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு எப்படி கொடுத்தோமோ, உலகத்திலே உங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் அவர்களுக்கு எப்படி பிரதிநிதித்துவத்தை இந்த உலகத்துடைய வாழ்வாதாரத்தை வழங்கினோமோ அப்படி உங்களுக்கும் வழங்குவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல அவரோடு இந்த அந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அடிக்கடி முரண்பாடு பண்ணுவார்கள். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுக்கிறான். ஃபிரௌன் அந்த கொடுங்கோலுடைய ஆட்சியில இருந்து ஒரு வெற்றியை நல்ல ஒரு சூழல் ஏற்படுத்தி அதாவது கொடுத்த பின்னால அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மார்க்க கட்டளைகள் வருகிற பொழுது, அல்லாஹ் ஒரு கட்டளையை போடுகிற பொழுது அதை உடனே ஏற்றுக்கொள்வார்கள் கேட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதுக்கு முரணாதான் செய்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது, அதாவது அந்த மக்களை பார்த்து சொல்லிட்டான், அசா ரப்புக்கும் ஐயுஹ்லிக அதுவக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய எதிரி யாரு? ஃபிரௌனை அழித்து வஸ்தக்லிஃபக்கும் உங்களை பிரதிநிதியாக்கி இந்த மாதிரி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். ஏன்னு கேட்டா ஃபயன்துர கைஃப தஅலமூன், நீங்க இந்த உலகத்துல எப்படி என்ன வேலை செய்ய போறீங்க என்பதை பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்றான். ஏன்னு கேட்டா அதற்கு முன்னால அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கொடுத்த பெரிய ஒரு நிஅமத் என்னன்னு கேட்டா, அந்த மக்களை அடிமைப்படுத்தி அந்த மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த ஃபிரௌனிடத்தில் அதை பாதுகாத்து இந்த உலகத்துடைய அதிகாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார். கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அது மாத்திரம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வனுரீது அன் நமுன்ன அலல்லதீன இஸ்தத்இஃபு ஃபில் அர்த், உலகத்துல யாரு பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ, யாரு அதாவது பலவீனம் இழந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்காக அவருக்கு பரக்கத் செய்ய நாங்கள் நாடுகின்றோம். இந்த உலகத்துல தலைவர்களாக இமாம்களாக ஆக்குவதோடு இந்த உலகத்துடைய பூமியின் வாரிசுகளாக சொந்தக்காரர்களாக அவர்களை மாற்றுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இது இயல்பான ஒரு விஷயம். உலகத்துல
கஷ்டங்கள், உலகத்துடைய துன்பங்கள் அல்லது உலக காரியங்கள், அச்சம், பயம், இந்த மாதிரி விடயங்கள் நம்ம வருகிற பொழுது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வு என்னன்னு கேட்டா, தீர்வா அல்லாஹ் ரப்பல் சொல்லிக் கொடுக்குறான், அல்லாஹ்வின் பக்கம் மீள்வது, நல்ல அமல்களை அதிகரித்துக் கொள்வது, ஈமானை பக்குவப்படுத்திக் கொள்வது. இதெல்லாம் உலகத்துடைய அந்த பயம், உலகத்துடைய கஷ்டமான ஒரு சூழல், இவைகள் எல்லாம் நம்மை பாதுகாக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்க சூழல், மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறான். வல யுமக்கினன்ன லஹும் தீனஹும், அதாவது உங்களுடைய மார்க்கத்தை சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, ஒரு மனிதர், சஹாபாக்கள் யாருன்னு கேட்டா, மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடியதற்கு ஆர்வத்தோடு இந்த மக்கள், அவர்கள் தான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை வைத்து இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்னு கேட்டா, ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரான பாதையை கொண்டு தூதரை அனுப்பியது யாரு, அவன்தான். அதே போல பில் ஹுதா வதீனில் ஹக், இந்த சத்திய மார்க்கத்தை கொண்டு, நேரான பாதையை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தூதரை அனுப்பினான். ஏன்னு கேட்டா, யுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு முன்னால கொண்டு செல்வான். அதாவது வலவ் கரிஹல் காஃபிரூன், வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள், இவர்கள் வெறுத்தாலும் கூட இந்த மார்க்கத்துடைய நிலையை, இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவான் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அதே நேரத்துல கடைசியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, இஅ்புதூனனி வலா யுஷ்ரிகூன பி ஷைஆ, என்னை வணங்குங்க, எனக்கு இணை வைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். உலகத்துல நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி, நம்மை உலகத்துல மனிதனை படைத்து இந்த அளவுக்கு பரிபாலிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, நம் மீது உள்ள பொறுப்பு, அல்லாஹ்வை உண்மைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இந்த உலகத்துடைய வாழ வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. அதே நேரத்துல இந்த மாதிரி செயற்பாட்டுக்கு பின்னால் யாராவது புறக்கணித்தால், யாராவது அல்லாஹ்வை மறுத்தால், அவர் காஃபிர் அல்லது அவர் பாவி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி இந்த வசனத்தை பொறுத்த மட்டும் சஹாபாக்களுக்கு இறங்கினாலும் கூட நமக்கு பொருத்தமான ஒரு வசனமாக இருக்கிறது. உலகத்துல பாக்குறோம், நிறைய பேர் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், துன்பத்தோடு இருக்கிறார்கள். உலகத்துடைய பயம் இருக்கிறதா? பயம் என்பது, அதாவது மனிதன் எதிர்கொள்ற பிரச்சனையிலேயே மிக முக்கியமான பிரச்சனை என்று கேட்ட பயம். அதாவது உடல் ரீதியான பயம், அதாவது உலகத்துல எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துவது, அல்லது உலகத்துடைய பயணிக்கிற பொழுது நம்மளுக்கு உடைமைக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டா அது பயம்தான். அது அந்த சூழலை இஸ்லாம் அதாவது உறுதிப்படுத்தி இருக்கிறது. என்றைக்குமே மனிதனுடைய சொத்துக்கும், மனிதனுடைய செல்வத்திற்கும், உடைமைக்கும் பாதுகாப்பளித்து மனிதனை சுதந்திரமான ஒரு மனிதனாக ஆக்குவதில் இஸ்லாம் பெரிய பங்கு அளித்திருக்கிறது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதியா கொடுக்கிறான், பயம், அச்சம் இல்லாத ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்துவோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் உலகத்துல நிம்மதியா வாழணும்னு கேட்டா பயமில்லாத ஒரு சூழல் இருக்க வேண்டும். நான் உழைக்கிற சம்பாத்தியத்துக்கு யாரும் என்னிடத்துல இருந்து கொள்ளை எடுத்து விடக்கூடாது, என்னுடைய உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பு இருக்க வேண்டும், இப்படி என்னுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், அதாவது நம்முடைய நடமாற்றம், இப்படி எல்லாவற்றுக்குமான பாதுகாப்பை இஸ்லாம் வழங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 56வது வசனத்துல தொழுகை நிலைநாட்டுங்கள், அதே நேரத்துல தொழுகை நிலைநாட்டி ஜகாத் தர்மம் கொடுக்கக்கூடிய மக்களை சொல்லி காட்டுகின்றார். தொழுகை நிலைநாட்டி தர்மத்தை கொடுங்கள், அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதரு கட்டுப்பட்டு நடங்கள். இந்த 3 விடயத்தை சொன்ன பின்னால இந்த 3 விடயமே என்னன்னு கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிற பொழுது லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டக்கூடும், அதாவது அகீமுஸ் ஸலாத் தொழுகை நிலைநாட்டுறது, வஆத்து ஜகாத் தர்மம் கொடுக்கிறது, வஅத்தீஉர் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுவது. இந்த 3 விடயமே என்னன்னு கேட்டா, இந்த 3 விடயத்தையும் ஒரு மனிதர் செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்கும், அப்படியா இல்லையா? ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போது லஅல்லகும் துர்ஹமூன், நீங்க இரக்கம் காட்டக்கூடும் இந்த மாதிரி வேலை செய்தால். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டா, கவனிக்கணும், இந்த மாதிரி உண்மையிலே யார் தொழுகிறாரு, உண்மையிலேயே பள்ளிக்கு வந்து தக்பீர் கட்டுறாரு, இமாம் செய்யற மாதிரி செய்யறாரு, அப்படி செய்யற மனிதர்களுக்கு எல்லாமே நன்மை கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. தர்மம் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே நன்மை கிடைக்குமான்னு கேட்டா நன்மை கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய எல்லாருக்குமே சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு பின்னால என்ன எண்ணத்தோடு இருக்கிறாரு அதனால பார்க்கும். முனாஃபிக்கள் யாரு? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுமாறு பின்பற்றுவார்கள், அவர்கள் முனாஃபிக்களா இருப்பாரு, உண்மையிலேயே பின்பற்றி இருக்க மாட்டாரு. பள்ளிக்கு வந்து தொழுவாரு,
ஆனால் அதுக்கு பின்னால அல்லாஹுடைய அந்த உண்மையான நியத்து இருக்காது, நல்லெண்ணம் இருக்காது, தர்மம் கொடுத்திருப்பாரு. அதுக்கு பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய பண்பை சொல்லி கேட்கிறான். வஇன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்களிடத்துல நாங்க நன்மை, அதாவது அந்த மாதிரி தர்மம் கொடுக்கிறது, ஏழைகளுக்கு உணவளிப்பது எதுக்கு தெரியுமா? அல்லாஹுடைய திருப்புறத்திற்காகத்தான் தவிர்த்து இந்த மாதிரி உங்களிடத்துல நாங்கள் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடத்துல கூலியும் நன்றியும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதனால்தான் இந்த வசனத்தை முடிக்கிற பொழுது நீங்க இந்த மாதிரி செய்யுங்க, பெரும்பாலும் அதாவது லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடும் என்று சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிறான். எனவே உலகத்துடைய வாழ்க்கை எதனை மார்க்கமாக கேட்கிறோமோ, குர்ஆன் வசனத்திலிருந்து எதனை அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் அவருடைய தூதரும் சொல்லிக் கொடுக்கின்ற விடயத்திலிருந்து எதனை கல்வியாக படிக்கிறோம், அதில் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்கிற செய்தியை முடித்துக் கொள்கிறேன்.